ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு 3 ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கிடைச்சிருக்கு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீசன் 5 சீனியருக்கான லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாங்க. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சனோடைய தனித்திறமை இண்டிவிஜுவல் வந்து அவங்க பாடுற பாட்டிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான தனி பேஸ் ஃபேன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 18 19 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்துருச்சு. இப்போ ஃபைனலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 13 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இதுல இருந்து இன்னும் அதிகமாக ஃபில்டர் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டாப் 5 மெம்பர்ஸ் மட்டும் தான் ஃபைனல்ஸ்க்கு வந்து போக போறாங்க. ஸோ ஃபைனல்ஸும் முன்னோர் கொஞ்சம் நாளா வரப்போகுது அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வகையில் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் அந்த டாப் 5 லிஸ்ட்ல போக முடியும். ஃபைனல்ஸ் வின் பண்ண முடியுன்ற விஷயம் அபியூஸா ஒரு பாடகர் போட்டினாவே இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பாடிருக்கக்கூடிய அதாவது சுஷாந்திகா அண்ட் அபிஷேக் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பா சுஷாந்திகோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜட்ஜுமே வேற லெவல் சூப்பராக பாடிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்க இந்த விஷயத்த பிடிச்சிட்டீங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சுஷாந்திகாவோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவருக்கு ஈக்குவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக்கும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குன்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்பவே ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷாந்திகா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 லிஸ்ட்ல போயிடுவாங்கன்ற விஷயம் கிளியரா தெரியுது. ஏன்னா இவங்க கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் பாடியிருக்கக்கூடிய பூவே பெண் பூவே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடலுக்கும் 2 பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ டாப் 5 லிஸ்ட்டுக்கு போறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் ஃபைனலுக்கான டாப் லிஸ்ட்டும் இருக்கு, அதிகமான வாய்ப்பு இருக்கு. டாப் 5 லிஸ்ட்ல சுஷாந்திகா கண்டிப்பா இருக்காங்கன்ற விஷயத்தையும் இந்த வீடியோல மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு சுஷாந்திகா அண்ட் அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும், உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யார் என்ற விஷயத்தையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தான் என்னுடைய ஃபைனல் லிஸ்ட், இவங்க தான் கண்டிப்பா டைட்டிலும் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.